இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் என்னன்னா 6.3. இந்த 6.3ல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா பெர்மிட்டேஷனோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு 3 ஃபார்முலாஸ் பார்த்தோமா? நாட் ரிப்பீட்டட்னா என்ன ஃபார்முலா, ரிப்பீட்டட்னா என்ன ஃபார்முலா, ஒரே வெரைட்டி ரிப்பீட்டா இருந்தா என்ன ஃபார்முலா அப்படிலாம் பார்த்தோமா? ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் கொஸ்டின்ஸா. First question, how many 3-digit numbers can be formed by using the digits 1 to 9 if no digit is repeated? இப்போ நம்ம பெர்முடேஷன் ஃபார்முலா நோ டிஜிட் ரிப்பீட்டட்னா அந்த ஃபார்முலா என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு 3 டிஜிட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அந்த 9 நம்பர்ஸ்குள்ள 3 டிஜிட் நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் இந்த இடத்துல n அப்படிங்கிறது டோட்டல் 9. அதுல வந்து எத்தனை செலக்ட் பண்ண போறோம்? 3 நம்பர்ஸ் செலக்ட் பண்ண போறோம். ஸோ n ஃபேக்டோரியல் மைனஸ் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 9 ஃபேக்டோரியல் 9 minus 3 factorial 9 factorial divided by 6 factorial 9 factorial எப்படி எழுதுனா 6 factorial 7 8 6 factorial. So 6 factorial 6 factorial cancel. 7 56 9 6 54 மிச்சம் 5 5 45 45 plus 6 1 second. ஆறு 54 மிச்சம் 5 45 ஸோ 5 504. ஸோ 504 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி 4-digit numbers are there with no digit repeated? 4-digit number 4-digit number அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து 0 to இது இங்க வந்து 1 to 9 சொல்ல, ஸோ 0 to 9 யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ 10 சான்சஸ் இருக்கு. ஆனா 4-digit நம்பர் அப்படிங்கும் போது இது வந்து ஷுடின் பி 0 நம்பரா இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? அது இது வந்து 3-digit நம்பர் ஆயிடும். அதனால இது வந்து 0வா இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு அப்படின்னா 9 சான்சஸ் இருக்கு. ஓகே, 9 சான்சஸ் முடிச்சுன்னா இந்த மூணுக்கும் சேர்த்து 9 நம்பர்ஸ் கெட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நம்பரை தவிர மிச்சம் 9 நம்பர்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 9ல எத்தனை நம்பர் எடுக்கணும்? 3 நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ 9 டைம்ஸ் 9p3, that is 9 times நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு டிஃப்ரெண்டான ஈவெண்ட்னா அந்த ரெண்டோட சான்சஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா 9 times 9p3, 9p3யோட வேல்யூ அவங்க முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 504. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணிக்கலாம்? 500 plus 9 times 4, 500 plus 4 எழுதி பண்ணிக்கலாம். 4500 plus 36, ஸோ 4536. Okay, this would be the number of 4-digit numbers in which the digits are not repeated. Next question. இங்க வந்து 3 digit இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும் அப்படின்னா, ஸோ 3 digit must be even. ஸோ must be evenனா 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். இந்த மூணு சான்சஸ்ல ஏதாவது ஒரு நம்பரா இருக்கணும். பிகாஸ் வந்து ஈவன் நம்பர் அப்படிங்கும் போது இட் இஸ் மஸ்ட் பி எண்டிங் வித் மல்டிபிள் ஆஃப் 2. ஓகே, ஸோ இங்க 3 சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க 3 சான்சஸ்ல ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. டோட்டல் நம்பர் 6 நம்பர்ஸ் இருக்கு. இங்க வந்து 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 1 வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம், 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை சூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கும்? 5 நம்பர்ஸ் இருக்கும், அதாவது 5 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 5ல வந்து நம்ம 2 டிஜிட் சூஸ் பண்ணணும். அப்படிங்கும் போது இந்த சான்சஸ் வந்து 3. இங்க மொதல் 2 நம்பர் சூஸ் பண்றதுக்கு 5p2 சான்சஸ் இருக்குது இன்ட்டு 3. ஏன்னா இப்ப 2 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ், யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்றது ஒரு ஈவெண்ட்ஸ், முதல் 2 டிஜிட்டை சூஸ் பண்றது இன்னொரு ஒரு ஈவெண்ட். ரெண்டோட ஈவெண்டோட சான்சஸையும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 5p2க்கு ஃபார்முலா என்ன? 5 ஃபேக்டோரியல் 5 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் into 3. 5 factorial divided by 3 factorial into 3. இங்க வந்து 3 factorial 4 5 எழுதிக்கலாம். இங்க 3 factorial அப்படியே இருக்கும். Multiply by 3 3 3 factorial 3 factorial cancel.
So 20 times 3 equal to 60. Okay. So answer is 60. Okay, fine. Okay. Thank you. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அடுத்த சில சம்ஸ் வந்து இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே.